அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கு நாங்கள் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் டே ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே எங்களுக்கு மார்க் இன்டர்வியூன்ற செக்ஷனில் எப்படி ஒரு இன்டர்வியூ இருக்கும், எப்படி ஒரு இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அண்ட் எப்படி ஒரு இன்டர்வியூவில் நம்ம கெஸ்டரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. அண்ட் அந்த ப்ராக்டிஸ் தான் எங்களுக்கு ஒரு இன்டர்வியூனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொன்னிச்சு. அண்ட் அதை பேஸ் பண்ணி வந்த கேம்பஸில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஈவன் நாங்கள் மார்க் இன்டர்வியூவில் என்னென்னலாம் எங்களை கொஸ்டின் பண்ணாங்க, என்னெல்லாம் எங்களை மாற்ற சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் மாற்றிட்டு நாங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். ஸோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண ஃபஸ்ட்டு மார்க் இன்டர்வியூ அதுதான் எனக்கு. ஸோ அந்த இன்டர்வியூவில் எனக்கு எந்த நர்வஸ்னஸ் என்னோட ஃபைனல் இன்டர்வியூவில் இல்லை. பிகாஸ் என்னோட மொத்த நர்வஸ்னஸையும் மார்க் இன்டர்வியூவில் எப்படி நான் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. அண்ட் என்னோட ஃபைனல் இன்டர்வியூ நான் கிராக் பண்ணேன். ஸோ அதுக்கான ஆஃபர் லெட்டர் தான் இது. கிளவுட் ரிவல் டெக்னாலஜின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்தாங்க. ஸோ அந்த கம்பெனியில் எங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எங்களோட டேலண்ட்டை பார்த்து எங்களுக்கு இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் நான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் இந்த ஆஃபர் லெட்டர். பிகாஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஒரு கீயாக இருந்தது பஃப் சென்னை தான். பிகாஸ் அவங்க தான் எனக்கு எல்லாத்துக்குமே மோட்டிவேட் பண்ணாங்க, ஒன்றால் இது முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் டு மை ஸ்டாஃப்ஸ். அண்ட் அதே மாதிரி எனக்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப்ஸையும் இந்த மாதிரி ஒரு சூழலையும் கிரியேட் பண்ணி கொடுத்த பஃப் சென்னைக்கும் தேங்க்யூ.